அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செவ்வாய் கிரகத்திற்கான பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த செவ்வாய்னாலே நம்ம என்ன சொல்லலாம்னா பூமிக்காரகன் அப்புறம் சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்துக்கு காரகனும் செவ்வாய் தாங்க. சகோதர காரகன் கூட பிறந்தவங்களே செவ்வாய் கிரகன் தாங்க குறிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரத்த தானம் செய்யணும். செவ்வாயை சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரத்த தானம் செய்யணுங்க. எல்லாரும் அது மாதிரி பண்ண முடியாது. வயசானவங்களும் சிறு பிள்ளைகளும் பண்ண முடியாது. ஸோ ஹெல்த் இஷ்யூ உள்ளவங்களும் பண்ண முடியாது. ஸோ யாரால் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் ரத்த தானம் பண்ணுங்கள். அது நம்பர் 1 பரிகாரமாக இருக்கும். ஸோ செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ உச்சமாக இருந்தாலோ செவ்வாய் பலகீனமாக இருந்தாலோ நீங்கள் இது மாதிரி ரத்த தானம் செய்யும்போது அந்த செவ்வாய் தோஷத்துலேருந்து நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. அதே போல் இன்னொரு பரிகாரம் என்னென்னா பூமிக்காரகனாகவும் செவ்வாய் இருக்கிறதொட்டி நீங்கள் பூமியை தானமாக கொடுக்கலாம். யாருக்கு தேவை இருக்கோ தேவை உள்ளவங்களுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கலாம். பூமியை விட்டு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ பூமி தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு செங்கல் இல்லை வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சக உயரக்காரங்களுக்கும் செவ்வாய் தான் உங்களுக்கு காரணமாக இருக்கிறதொட்டி சகோதரர்கள்ட்ட நம்ம விட்டு கொடுத்து நடந்துக்கணும். அவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும். சொத்து பிரிவினை பாக பிரிவினை அதெல்லாம் நடக்கும்போது அந்த சொத்து தகராறு இல்லாமல் சுமூகமாக அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு பிடிச்சமானதை அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்க மனசு நிறைவுறும். ஸோ இது மூலியமாகவும் உங்களுக்கு செவ்வாயை நீங்கள் வலுப்படுத்தலாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நடைமுறை பரிகாரம் தான். அது மனசால் ஏற்றுக்கிட்டு செஞ்சோன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிதேவதைன்னு பார்த்தா உங்களுக்கு முருகப்பெருமான் தாங்க வருவார். அந்த முருகப்பெருமானுடைய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா முழு பலன் கிடைக்குங்க. அருமையாக இருக்கும். செவ்வாய் தோஷத்துலேருந்து விடுதலை அடைஞ்சு நம்ம செவ்வாயை சமநிலைப்படுத்தி நல்லா வலுவாக்கி அமோகமாக வாழலாங்க. எந்த அளவுக்கு போக முடியுதோ அந்த அளவுக்கு போயிட்டு வாங்க. அந்த முருகன் நல்லா இறுக்கியாக பிடிச்சிக்கோங்க. அவர் அவங்கள அருமையான ஒரு வளமான வாழ்வுக்கு உங்களுக்கு காரணமாக இருப்பார். இந்த பரிகாரத்தை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.